சங்கீதம் 138 7வது வசனத்தின் கடைசி பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக இந்த வசனத்திலிருந்தே உங்களோடு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 7வது வசனம் முழுமையை வாசிக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தருடைய கரம் ரட்சிக்கிற கரம், கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்ட கரம், கர்த்தருடைய கரம் பலத்த கரம், கர்த்தருடைய கரம் யாரை வேண்டுமானாலும் ரட்சிக்க முடியும். தாவீதுக்கு கர்த்தர் மேல இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என் தேவனுடைய கரம் என்னை ரட்சிக்கும். ரட்சிக்கும் என்ற அர்த்தம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை வெளியில கொண்டு வரும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார். கர்த்தருடைய கரம் பலத்த கரம். நேற்று தினத்துல பார்த்தோம், சத்துருக்களுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். ஆனா நமக்கு ஆதரவாக அவருடைய கரம் இறங்கி வரும். சங்கீதம் 18 தாவீது எழுதும்போது சொல்கிறார், நான் ஒரு திரளான தண்ணீர்கள் என் மேல் புரண்டு போன போது, திரளான வெள்ளங்கள் வந்த போது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அந்த சுழல் தண்ணீர் தள்ளி கொண்டு செல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு அதே தேவக்கரம் எந்த பிரச்சனையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்க ஒரு வல்லமை உள்ள கரம். நீங்களும் இதே மாதிரி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் என்னை ரட்சிக்கும், என் தேவனுடைய கரம் என்னை விடுவிக்கும், என் தேவனுடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, விடுவிக்கிற கரத்துக்காக, ரட்சிக்கிற கரத்துக்காக, தூக்கி எடுக்கிற கரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் கரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, கர்த்தருடைய கரம் நன்மை செய்வதாக, கர்த்தருடைய கரம் அவங்களை விடுவிக்கட்டும். எந்தெந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரணுமோ கர்த்தர் அற்புதமாய் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்க போகிறக்கா நன்றி. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.